ஆடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நல்ல பாட்டு, சிறந்த குரல், உயர்ந்த கருத்து. நன்றி. இப்பாட்டை இயற்றியது நான் தான். இதற்கு இசையமைத்தது அதுவும் நான் தான். மிக்க மகிழ்ச்சி. புலவரே, உம்மை மனமாற பாராட்டுகிறேன். ஆறில்லாத ஊர், அழகில்லாத மங்கை, புகழில்லாத புலவன், இசையில்லாத பூஜை, இவை அனைத்து பயன்படாதென்பார்கள். என்ன அமைச்சரே? நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். தாழம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம். தாழம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம். எங்கே நான் என்று தேடட்டும் என்னை, சிந்தாத முத்தங்கள் சிந்த. எங்கே நான் என்று தேடட்டும் என்னை. என் அதிர்ஷ்டத்தின் காரணமோ என்னவோ, நான் பட்டத்தை ஏற்று தெய்வத்தை தரிசிக்க வரும் வேளையில் தெய்வீக கானத்தையும் கேட்க முடிந்தது. என் இதயம் குளிர்ந்தமைக்காக இப்புலவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க முடிவு கட்டிருக்கிறேன். நல்லது கண்ணே, கனவு கனிந்தது நன்றி உனக்கு, உறவில் எழுந்தது அன்பு விளக்கு. பாடும் பறவைகள் பனியில் விழுந்து கூடும் சுவை கண்டேன். பாடும் பறவைகள் பனியில் விழுந்து கூடும் சுவை கண்டேன். புலவரே, நான் அரசியானதும் முதலில் கொடுக்கும் பரிசு இது. நானே அகமகிழ்ந்து கொடுக்கிறேன் என்றால் இதற்கு விலை மதிப்பே கிடையாது. பெற்றுக்கொள்ளும். ஆண்டவனின் தொண்டுக்கு கூலி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. அதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவனும் அரசும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ? அனைத்தும் படித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன். காரணம்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பேச்சில் தொனியில் ஆணவம் கலந்து விட்டது. எப்படி? மனதில் ஒரு களங்கமில்லை, ஒரே கொண்டாட்டம். அதில் மை விழியாள் பாடுகிறாள் காதல் வண்டாட்டம். எனது ராஜ சபையிலே ஒரே சங்கீதம், அதில் இரவு பகல் தூக்கமில்லை, ஒரே சந்தோஷம். அரசுக்கு அணிகலன் அன்பும் அடக்கம். அதை முதலில் ஆண்டவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள். சுவையான பேச்சு. நன்றி. பரிசு? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. விலை மதிப்பற்ற பொருள் தங்களிடமே இருக்கட்டும். புலவரே, இது ஆலயம், அரச சபை அல்ல. அப்படியா? அப்படித்தான். உன் விழியும் என் வாழும் சந்தித்தான், சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான். உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். கொடியும் கனியும் இதழும் அதுவும் எதுவும் எனதாக,
அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக என் வாழும் உன் தோளும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இளமை பொங்கும் உடலும் மனமும் என்றும் எனதாக உரிமை தேடும் தலைவன் எந்தன் அடிமை என்றாக என் வாழும் உன் தோளும் கோவிலில் கேட்டா ஒரு வகை மேளம் கொட்டாக கொட்டு மடி அரியம்மாடி கொட்டாக கொட்டு மடி கோவல நாடக பாடலை கேட்டால் தட்டாமல் தட்டு மடி கை தட்டாமல் தட்டு மடி சந்திரமதியை காட்டில் விட்டு பாடச் சொல்லட்டா சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போடச் சொல்லட்டா நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும். நல்லவரை அணைப்பேன் மதிப்பேன் வல்லவரை எதிர்ப்பேன் ஜெயிப்பேன் நல்லவரை அணைப்பேன் மதிப்பேன் வல்லவரை எதிர்ப்பேன் ஜெயிப்பேன் ஊரெங்கும் என் பேரை கேட்டுப்பார்